குறிப்பன்குளம் பட்டாசாலை விபத்தில் பலியான 3 பேர் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான SP சண்முகநாதன் ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரின் பட்டாசாலையில் கடந்த 31ஆம் தேதி வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் நடந்த வெடி விபத்தில் அறையில் பணியில் இருந்த புளியங்குளத்தைச் சேர்ந்த செல்வம், அரச குளத்தைச் சேர்ந்த முத்துக்கண்ணன், செம்பூரைச் சேர்ந்த ஐசக் பிரசாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் செல்வம், பிரசாந்த், செந்தூர்கனி, முத்துமாரி ஆகியோர் காயமடைந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்ற முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் SP சண்முகநாதன் குடும்பத்தினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்கினார். அப்போது அதிமுக மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராணம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கட்டி முடிக்கப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா குணசேகரன் திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 35 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் புதிய வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஏற்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக மகளிரணி இணை செயலாளருமான சித்ரா குணசேகரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய வகுப்பறையை திறந்து வைத்ததுடன் குத்துவிளக்கேற்றி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மெடிக்கல் ராஜா, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அருண்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.